இல்லை உங்களுக்கு கைது பண்ணுவாங்கன்னு சொன்னால் நீங்கள் சட்டப்படி நீங்கள் வந்து உங்களுக்கான அந்த பாதுகாப்பு டிஃபென்ஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா முன்ஜாமீன் போகிறீங்க, அதை முன்ஜாமீன் வாங்குறீங்க, அந்த முன்ஜாமீன் ரிஜெக்ட் ஆச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக் சரண்டர் ஆகிடணும். ஏன் போலீஸ் இது தப்பி ஓடி எங்கே போவீங்க நீங்கள் பேசாத பேச்சு கிடையாது, நடந்துக்காததுலாம் உங்களுக்கு தெரியாத சட்டமே கிடையாது. யாரையோ ஒருத்தர் ஊழல்வாதி சொல்கிறீங்க, அது போலீஸ் அதிகாரியை சொல்கிறீங்களா இல்லை ஆட்சியாளர்களை சொல்கிறீங்களா அதிகாரிகள் யாரையோ சொல்கிறீங்க, நீங்கள் சுத்தமாக இருக்கும். ஒரு கட்சி வந்து 3 லட்சம் கொடுக்குதுன்னுது, இதை வாங்கிட்டோம்னா ஒரே வார்த்தை முடிஞ்சிச்சு, நம்ம அடிமை சேவகம் புரியணும். ஆனால் நம்ம அடிமையாக இருந்து நமக்கு பழக்கமே இல்லை எப்போவுமே. இது அதோட கொடுமை நான் கேட்டால் இன்னொரு புதிய கட்சி நான் கேட்டால் பேசாமல் இருந்தால் 5 லட்சம் தரணும். இது நீங்கள் வந்து விஜய் பற்றி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை VJE அந்த 3 எழுத்து நீங்கள் சொல்லவே கூடாது. சொல்லுங்கள் மாலதி, இப்போ நான் கேட்குறது எவ்வளோ நேரம்? சொல்லுங்கள் திரு. என்ன அந்த இதுக்கு அந்த அந்த கம்ப்யூட்டர் எடுத்து நாம தான் பெரிய ஒரு ஹெட்டு, நாம் இப்போ சொல்கிறது தான் சரியானது, நாம தான் மிகப்பெரிய அறிவாளி அறிவுஜீவி அப்படின்னு ஊடகத்தை பார்க்குறவங்களும் நம்மளை விட அறிவாளிலாம் இருக்கிறாங்க. மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேகர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஆந்திராவில் கைது, ஆந்திர அழகிகள் கைதா சார்? ஏன்னா தினத்தந்தியில் அப்படி தான் போடுவாங்க. தினத்தந்தி பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் பெண்கள் கைதுன்னு போட்டால் கூட பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. விபச்சார வழக்கில் ஆந்திர அழகிகள் கைது அப்படிதான் செய்தி வரும். இங்கே என்ன செய்தின்னா, ஆந்திரா லாட்ஜில் சவுக்கு சங்கர் மாலதி கைது. என்ன இவ்வளோனா தலைமறை வந்தாங்களா? என்ன நடந்தது சார்? நான்லாம் அந்த ஊடகத்தெல்லாம் பார்க்கறதே ரொம்ப நாள் ஆச்சு சார். நம்ம ராமாயணத்தையே நம்ம பேசுகிறதையே நம்ம வந்து பார்க்க முடியல. அதுக்கப்புறம் அப்டேட் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. தேர்தல் நேரம், நிறைய தேர்தல் கணக்குகள் பற்றி யோசிக்கிறதா இருக்குது. ஒரு தொகுதிக்கும் வந்து பார்த்திங்கன்னா தகவல் சேகரிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. நம்ம தம்பிகள் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 9 மணிக்கு மேலே தான் ஒவ்வொன்றும் பிடிக்க முடியுது, சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு வந்து களப்பணியில் இருக்காங்க. வாய்ஸ் ஆஃப் காமனில் இருக்கிற தம்பிகளை தொடர்பு கொள்ள முடியல, அவ்வளோ பிஸி. வந்து ஏன்னா அவங்க தலைவர் முதலமைச்சர் ஆகிட்டார் எங்கள் டிவிக்கில், அந்த மாதிரி பேசுகிறானுங்க. அதே மாதிரி மற்ற வந்து கட்சியை சார்ந்த ஐடிவிங்களையும் நம்ம தொடர்பு கொள்ள முடியல, அவ்வளோ பிஸி, எல்லாருமே பிஸியாக சார். நம்ம காலுக்கு வரும்போது நம்ம அட்டன் பண்ண முடியல, அப்படி இருக்குது. சவுக்கு சங்கரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபாலோ பண்ணி வந்து செய்தி போடுற அளவுக்குலாம் இப்போ நமக்கு நேரமும் இல்லை. கொஞ்சம் டைம் பாஸிங் ஏதாவது பண்ணுற மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம் இருந்ததுன்னா அப்போ பண்ணலாம் வேணாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணார், அவர் எங்கே போனார், எங்கே வந்தார், அவர் ஆந்திராவில் பிடிபட்டாரா, ஆந்திராவிலேருந்து டெலிகாஸ்ட் அதாவது யூடியூப் எல்லாம் நடத்த. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஓடி ஒளிகிறதே இருக்கக்கூடாது சார். நீ என்ன கிரிமினலா? எதுக்கு ஓடி ஒளிகிற? நீ தான் பெரிய அப்பாட்டக்கரில், நீ எதுக்கு நீ ஆந்திராவுக்கு போகிற? எதுக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வீட்டுக்கு வந்தால் கதவு சாத்தி சீல் போட்டு கால் மேலே கால் போட்டு வீடியோ போடுற? அதே போலீஸ் வெளியில் இருக்கிறாங்க, நீ என்ன செய்ய? நான் கதவை திறந்துட்டு வாங்க, என்ன உனக்கு தெரியாதா? கதவு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இது அப்படியே இரும்பு கதவா, இரும்பாதான் கூட பேர்த்து எடுத்துருவாங்க இல்லையா? அது கதவு போட்டுறதுனாலாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் ஒரு காட்சிப்படுத்தி மக்கள்கிட்ட காட்டி வந்து ஒரு சீன் ஓட்டுறதுலாம் இருக்கக்கூடாது. வராங்களா போலீஸ் உங்களை கூப்பிட்டா நீங்கள் போயிடலாம் சார். என்னை கேட்டால் ஃபோன் பண்ணி விசாரணை கூப்பிட்டாங்கன்னா யாருக்கும் எந்த கஷ்டமும் வேண்டாம், நேராக போய் அட்டன் பண்ணி இருக்கிறத சொல்லிட்டு வாங்க இல்லையா? இல்லை உங்களுக்கு கைது பண்ணுவாங்கன்னு சொன்னால் நீங்கள் சட்டப்படி நீங்கள் வந்து உங்களுக்கான அந்த பாதுகாப்பு டிஃபென்ஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா முன்ஜாமீன் போகிறீங்க, அதை முன்ஜாமீன் வாங்குறீங்க, அந்த முன்ஜாமீன் ரிஜெக்ட் ஆச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக் சரண்டர் ஆகிடணும். ஏன் போலீஸ் இது தப்பி ஓடி எங்கே போவீங்க? நீங்கள் நேபாள் பார்டருக்கு போயிடுவீங்களா? இல்லை வெளிநாட்டுக்கு போயிடுவீங்களா? வெளிநாட்டுக்கு போனால் இன்டர் போலீஸ் வச்சு பிடிக்க முடியாது அவங்கள? இதெல்லாம் அவசியம் இல்லாது. இதெல்லாம் வந்து சீன் கிரியேட். நீங்கள் பெயில் போட்டிருக்கீங்க, அந்த பெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிசிபேஷன் பெயில் வந்து ஒரு கண்டிஷன்ஸ் போடுறாங்க, அந்த கண்டிஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணலன்னா பெயில் கேன்சல் ஆகும். அதுக்கப்புறம் வந்து உங்களை கைது நடவடிக்கை பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லாமே நடக்க போகுது. புரியுங்களா சொல்கிறது? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசாத பேச்சு கிடையாது, நடந்துக்காததுலாம் உங்களுக்கு தெரியாத சட்டமே கிடையாது. சவுக்கு தெரியாத சங்கருக்கு தெரியாத சட்டமா? எல்லாம் தெரியும். அப்போ எதுக்கு இது வந்து போய் வந்து ஒளிகிறதுன்றது? நீங்கள் ஆந்திராவில் தான் ஒளிஞ்சிருந்தீங்களா? அப்புறம் குஜராத்தில் இருக்கிறாருன்ற மாதிரிலாம் சீனை ஓட்டினாங்க. இது குஜராத்தில், அதாவது குஜராத் போயிட்டாக்கா இவருக்கு வந்து அப்படியே மோடியே இவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி மனசில் நினைப்பு. அமித்ஷாவும் மோடிக்கும் வேறு வேலையே கிடையாது, சவுக்கு சங்கருக்கு சப்போர்ட் பண்ணுறது தானே வேலை. ஒரு காலத்தில் பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும் சார், தனக்குள்ள மரியாதை தானே வந்து கெடுத்துக்கூடாது. தனக்குள்ள மரியாதையை தானே கெடுத்துக்கூடாது.
நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வரம்பு வைக்கணும். இந்த வரம்புக்குள்ளே நம்ம செயல்படணும் அப்படின்னு உனக்கு வந்து தனக்குத்தானே வரம்பு நிர்ணயம் பண்ணணும். இன்னொருத்தர் கூட அந்த வரம்பு நிர்ணயம் பண்ண விடக்கூடாது. நமக்கு ஒரு வரம்பு வேணும், இந்த வரம்பு நம்ம தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா வரம்பையும் தாண்டுறீங்க, எல்லோரும் போடக்கூடிய வரம்பையும் தாண்டுறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு சிக்கல் தானே. ஒரு காவல்துறையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே விஷயம் சார், இப்போ பல பேர் சொல்கிறான் அவர் நியாயத்துக்காக குரல் கொடுக்குறாரு. எல்லாம் நியாயத்துக்கு குரல் கொடுக்குறவங்க தான். குரல் கொடுக்குறதுல வன்மம் இருக்கக்கூடாது. நியாயத்துக்கு குரல் கொடுக்குறவங்க இருந்தாலும் அது வந்து ஏன் ஆளுங்கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்த்து கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாதங்கள் பண்ணலாம். ஏன் நாமளே கூட பல கருத்துக்கள் வந்து சொல்கிறோம், இது சரியில்லை இது சரின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் எதுலேயுமே வன்மம் இருக்கக்கூடாது. இவர் ஆட்சிக்கு வரக்கூடாது, இவர் முதலமைச்சர் ஆகக்கூடாது, இவர் ஆகணும், இவர் அந்த நிலைப்பாட்டிலே உறுதியாக நிற்கிறீங்களா? அதுவும் கிடையாது. ஒரு வருஷத்துக்கு இங்கே, ஒரு வருஷத்துக்கு அங்கே. சரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரை வந்து ஊழல்வாதி சொல்கிறீங்க, யாரையோ ஒருத்தர் ஊழல்வாதி சொல்கிறீங்க. அது போலீஸ் அதிகாரியை சொல்கிறீங்களா, இல்லை ஆட்சியாளர்களை சொல்கிறீங்களா, அதிகாரிகள் யாரையோ சொல்கிறீங்க. நீங்கள் சுத்தமாக இருக்கணும், நீங்கள் சுத்தமாக இருக்கணும். நீங்கள் சுத்தமாக இருக்கீங்களா சொல்லுங்கள். அப்போது உங்களுக்கு யோக்கியதை கிடையாது, யாரையும் குறை சொல்கிறது யோக்கியதை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? சரி அதுலையாவது இந்த மற்ற விஷயங்களாவது தனிப்பட்ட வாழ்க்கையாவது சுத்தமாக இருக்கீங்களா சொல்லுங்கள். ஒரு குடும்பத்தோடு இருக்கீங்களா? வயதோட அம்மாவோடு இருக்கிறீங்க, அது குடும்பம் தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணியமாக மதிக்க தகுந்த ஒரு குடும்ப தலைவனாக நீங்கள் இருக்கிறீங்களா? இங்கே ஊடகத்தில் பேசக்கூடிய பல பேர் பேசுகிறாங்க. அண்ணன் மணியாக இருக்கட்டும், பத்திரிகையாளர் இருக்கட்டும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஊடகத்தில் பேசக்கூடிய அத்தனை பேருமே நான் சொல்கிறேன், அது ஆட்சியாளர் எதிர்த்து பேசுகிறவங்களா இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு கட்சியை ஆதரிக்கிறவங்களும் சொல்லிட்டோம். ஆனால் யாருக்குமே வன்மம் கிடையாது, வன்மம் கிடையாது. நிலைப்பாடு என்ன நடக்குது, அது அரசியல் நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க சார், ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க, வந்து எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. இது சகஜம். சில பேர் அசைன்மெண்ட்டில் இருக்கிறாங்க. இப்போ நம்மளை கூட தான் கேட்டாங்க, நான் வந்து ஒரு கட்சி 4 லட்சம் கொடுக்குறேன்னுது, ஒரு கட்சி வந்து 3 லட்சம் கொடுக்குதுன்னுது. இதை வாங்கிட்டோம்னா ஒரே வார்த்தை முடிஞ்சிச்சு, நம்ம அடிமை சேவகம் புரியணும். ஆனால் நம்ம அடிமையாக இருந்து நமக்கு பழக்கமே இல்லை எப்போவுமே. இது அதோட கொடுமை நான் கேட்டால் இன்னொரு புதிய கட்சி தான் கேட்டால் பேசாமல் இருந்தால் 5 லட்சம் தரேன்னா. இது நீங்கள் வந்து விஜய் பற்றி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே இருந்தால் 5 லட்சம். விஜய் பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை VJE அந்த 3 எழுத்து நீங்கள் சொல்லவே கூடாது. இது அப்படின்னா அது அந்த நம்ம 3யுமே புறந்தள்ளிட்டு இப்போ நிம்மதியாக பேசிகிட்டு இருக்கிறோம். புரியுதா சொல்ல? ஏதோ ஆந்திரா பார்டர்லேருந்து வரோம், பெட்ரோல் போகிறதுக்கு ஒரு கன்வீனியன்ஸ் வாங்கிக்கிட்டு நிம்மதியாக போகிறோம். இது எந்த நேரத்தில் எவன் வந்து லாரி வச்சு அடித்து தூக்குவானோன்ற அந்த அச்சமும் கிடையாது. அப்படியே தூக்குனாலும் அதை பற்றி கவலையும் கிடையாது. ஏன்னா வந்து உள்ளத்தை சுத்தமாக வச்சுருக்கிறோம், தூய்மையாக வச்சுருக்கிறோம். அதனால் தெளிவான பார்வை இருக்குது. யாரையும் ஆதரிக்கிறது, யாரையும் எதிர்க்கிறது, வன்மத்தோடு பேசுறது, இதெல்லாம் நமக்கு வந்து கிடையாது. அப்போ வந்து பார்த்தா இதையும் தாண்டி நம்ம நியாயமாக பேசும்போதே வந்து மிரட்டல் கால்கள் வருது. நியாயமாக பேசும்போதே மிரட்டல், ஒரு ஆதரவு நிலைப்பாடு இல்லாமல், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கிற நிலைப்பாடு இல்லாமல் இருக்கிற உண்மையை மட்டுமே பேசினாலே இல்லைங்க வருது. நீ உனக்கு வராதா நான் கேட்குறேன், நீ கொஞ்சமான பேச்சா? எவ்வளோ வந்து நீங்கள் வந்து நான் ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்லுவேன் சார், அவனுக்கு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. அட்வைஸ் பண்ணால் கேட்டுக்கணும். அட்வைஸ் பண்ண நமக்குலாம் சந்தோஷமாக இருக்குது. ஒருத்தர் ஃபோன் பண்ணி கடல் கடந்து கூட ஃபோன் பண்ணி, சார் நான் உங்கள் பேச்செல்லாம் நான் ரொம்ப விருப்பப்பட்டு கேட்பேன்னு சொல்லி கூட சொல்கிற எத்தனையோ நண்பர்கள், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அது மதிக்கத்தகுந்த நம்ம மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்கன்னு போது அப்போ நம்ம கூடுதல் பொறுப்பு வந்துச்சு, கூடுதல் பொறுப்பு வருது. ஐயோ நம்ம பேசுகிறதே இவ்வளோ பேர் கேட்குறாங்களா? அதுவும் வந்து அவங்க வகிக்கக்கூடிய பதவியெலாம் பார்த்திங்கன்னா உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க. அது உள்நாட்டிலையும் தமிழ்நாட்டிலையும் சரி, இல்லை அப்போது இந்த அளவுக்கு வந்து நம்ம பேச்சை வந்து கேட்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அப்போ நம்ம கூடுதலாக இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக பேசுகிறோன்ற அந்த எண்ணம் நமக்கு வருது. நீங்கள் நியாயமாக பேசுகிறீங்க, நேர்மையாக பேசுகிறீங்க, சரியாக பேசுகிறீங்க அப்படின்ற அந்த வார்த்தை வருது. நல்லா பேசுறதுன்றது வேறு, சரியாக பேசுகிறீங்க, நியாயமாக பேசுகிறீங்க, நேர்மையாக பேசுகிறீங்கன்ற அந்த வார்த்தைக்கு வந்து நம்ம எவ்வளோ இழக்க வேண்டியதாக இருக்குது. இந்த சைடில் ஒரு 4 லட்சம், இந்த சைடில் ஒரு 3 லட்சம், முக்கியமாக ஒரு 5 லட்சம் பேசாத இருக்கிறதுக்கு கொடுக்குற 5 லட்சம், இது ஊமையாக இருக்கிறதுக்கு 5 லட்சம், ஆதரித்து பேசுகிறதுக்கு 4 லட்சம், இது எதிர்த்து பேசுகிறதுக்கு ஒரு 3 லட்சம். இப்படி ஆளுங்கட்சி எதிர்க்கிறதுக்கு 3 லட்சம், ஆளுங்கட்சி ஆதரிக்கிறதுக்கு 4 லட்சம், பேசாமல் இருக்கிறதுக்கு 5 லட்சம். பார்த்துங்க எத்தனை லட்சத்தை இழந்துட்டு நாம் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரே வார்த்தை தான் சார். இதுக்கு பின்னாடி வந்து நமக்கு என்ன பெரிய கிரெடிட் கிடச்சிதுன்னு சொன்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கேயோ இருந்து முகம் தெரியாத ஒருத்தர் வந்து நம்மளை பாராட்டுறாங்கல்ல, சார் நீங்கள் நேர்மையாக பேசுகிறீங்க. ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து ஒரு ஹோட்டலில் சந்திக்கும் போது அவர் சொல்கிறாரு, நான் உங்கள் பேச்சு நான் கேட்டிருக்கிறேன் ரொம்ப அப்படின்னாரு. சார் இல்லை
நல்லா பேசுகிறீங்க சொல்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார் அப்படின்னு நீங்கள் பேச நான் கேட்டிருக்கேன்னு சொன்னார். சார் அப்படின்னா ரொம்ப நியாயமாக பேசுகிறீங்க, சரியாக பேசுகிறீங்க. அந்த ஒரு வார்த்தை அது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு நீதியரசர்கிட்ட இருந்து அந்த வார்த்தை வருதுன்னா அப்போ நம்ம இன்னும் வந்து உடனே நம்ம இறுக்கி பிடிச்சிடும் தொண்டையை. ஏன் சொல்லுங்கள், இனி எச்சரிக்கை, ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும். ஏன்னா அவ்வளோ பேர் நம்ம காணொலி பேர் நீங்கள் எல்லாம் சரிங்க, ஒரு 4-5 பேர் இருக்கிறான் சார், இது சவுக்கு சங்கரோடு சேர்த்து காலை மடக்கி உட்காந்துக்கலாம். இது இந்த காலை இப்படி போட்டு உட்காந்து எவ்வளோ நேரம் சார் ஆகும்? நீங்கள் எதனா சொல்லுவீங்களா? நீங்கள் இப்படி உட்காரத்துக்கு தயவு செஞ்சு மன்னிக்கிறேன், தயவு செஞ்சு இதான் வாழ்க்கையில் முதல்ல இருப்பேன். இப்படி உட்காரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சொல்லுங்கள் மாலதி. சொல்லுங்கள் மாலதி. இப்போ நான் கேட்குறது எவ்வளோ நேரம்? சொல்லுங்கள் திரு. என்ன அந்த இதுக்கு அந்த 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 கம்ப்யூட்டர் எடுத்து ஏய் இதெல்லாம் சீன்றா, இதெல்லாம் சீனு உள்ளபடியே நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், நமக்கு என்ன, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜிலாம் கிடையாது. ஒரு சப்ஜெக்ட் வருது, ஒரு கண்டென்ட் வருது, அதில் இருக்க நியாயத்தை மட்டும் சீர்தூக்கி வந்து பார்க்கணும். அந்த நியாயம் கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லாருடைய மனசாட்சியை தட்டணும், உழுக்கணும், அந்த மனசாட்சியை ஏற்றுக்கணும். ஒருத்தரை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் வன்மத்தை வந்து நீங்கள் தனிப்பட்ட உங்களுக்கு ஒரு வன்மம் இருக்கும், ஒரு அதிகாரி மீது கூட இருக்கலாம், அல்ல ஆட்சியாளர்கள் மீது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு தனிப்பட்ட எண்ணம் கூட இருக்கலாம். என்னன்னாக்கா ஊடகத்தை வந்து பேசுகிற நம்ம ஊடக வலிமை இருக்குது. நான் பார் என்ன பண்ணுறோம் பாரு, இன்றைக்கி பிடிக்கிற புடியில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வீடியோ 1 லட்சம் பேர் பார்க்குறான், 5 லட்சம் பேர் பார்க்குறான், 10 லட்சம் பேர் பார்க்குறான், பாடுறா இன்றைக்கி என்ன பண்ணுறோம் பார். அந்த எண்ணம்லாம் வரக்கூடாது. அது எண்ணம் வந்தாலே காலி. சில பேர் நான் பார்க்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தர் எடுத்து விட்டான் பாருங்கள். இது அந்த கேபிஐ பாலா வந்து சர்வதேச குற்றவாளின்ட்டான், இது அந்த சர்வதேச விரோதின்ட்டான், என்னென்னமோ சொல்லிட்டானுங்க அவனை. இது அவனுக்கு பின்னாடி இவன் இருக்கிறான், அவன் இருக்கிறான், தாவூத் இப்ராஹிம் இருக்கிறான், என்னென்னமோ சொல்லிட்டானுங்க சார். ஒட்டு மொத்தமாக அவன் பார்த்தான், ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் அப்படி ஏதோ நல்லது செஞ்சுருந்தானா சுத்தமாக விட்டான். இல்லை செஞ்சுட்டு இருக்கு இப்போ ஏதோ இல்லை இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு டெத் எடுத்து போட்டான். ஒரு அனாதையாக ஒரு நடிகர் இறந்து போயிட்டாரு நேற்று கூட ஒரு நடிகர்னா அதை செஞ்சான். ஏண்டா என்னதான் ஊடகத்தில் வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருந்தால் கூட இந்த சவுக்கு சங்கர், இன்னும் இந்த உமாபதி, இன்னும் ஒரு 4 பேர் இருக்கிறானுங்க சார். இது இவங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆதரித்து பேசுறதுனால ஒரு குறிப்பிட்ட கட்சி வந்து அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் இல்லை எதிர்கட்சியாக இருக்கட்டும் ஒரு சப்போர்ட். இப்போ சவுக்கு சங்கர்லாம் யார் வளர்த்து விட்டதுன்னு நினைக்கிறீங்க? இந்த கட்சிகள் தான் மாறி மாறி தான். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அண்ணாமலை கைவிட்டார், எடப்பாடி கைவிட்டார். ஏன்னா எங்கேயுமே விசுவாசம் இல்லை சவுக்கு சங்கர். எங்கேயுமே விசுவாசம், யாருக்கிட்டையுமே விசுவாசம் இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல உண்மையாக இருக்கணும் சார், இல்லையா சார்? வாழ்க்கையில் நம்ம இந்த வாழக்கூடிய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட உண்மையாக நீங்கள் வாழணும் சார். அதுதான் சார் இந்த லைஃபோட ஏதோ பெரிய தத்துவம் பேசணும்னு நினச்சிடாதீங்க. வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் நான் பார்த்துருக்குறேன், எங்கேயுமே உண்மையாக இல்லை. கட்டின பொண்டாட்டிக்கிட்ட உண்மையாக இருக்கணும் சார். நம்மளை நம்பி வந்திருக்கிற அவள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நம்புறாளா இல்லை, நீ நம்பணும். நீ அதாவது கேட்டால் முழுக்க என்னன்னு கேட்டால் நீ நம்பிக்கையோடு நீ நடந்துக்கணும், உண்மையாக நீ நடந்துக்கணும். அப்புறம் அவங்க முடிவு பண்ணுவாங்க. நம்ம கணவர் வந்து அப்போ தான் வந்து நெஞ்ச நிமித்தி சொல்ல முடியும். எங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவருங்கன்ற அந்த வார்த்தை வந்து மனைவி சொல்லணும், பெத்த தாய் சொல்லணும். எது பட் இந்த தாயை பற்றி நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா வந்து மாலதி முதுகில் வந்து தட்டினதெல்லாம் நம்ம பார்த்தோம். உள்ளபடியே நீதிமன்றம் ஒரு தடவை ஒரு வார்த்தை சொல்லிச்சு சார் சவுக்கு சங்கர் விஷயத்தில். நீதிமன்றம் சொல்லிச்சு அவங்க தாயார் வந்து அட்வைஸ் பண்ணணும். எப்படி அட்வைஸ் பண்ணணும் யாருக்கு? சவுக்கு சங்கருக்கு அட்வைஸ் பண்ணணும். நான் கூட நினச்சேன், ஓ பரவாயில்ல, தாய் உடனே அட்வைஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு. ஏன் கேட்குறவன் நான் தான், அது பரவாயில்ல, அது வேறு விஷயம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த தாய் இவர் சீன் ஓட்டினார் இல்லையா, பல காட்சிகள் பதிவு பண்ண ஆரம்பித்தார் இவர். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தாய் வந்து பார்த்திங்கன்னா மாலதி முதுகில் தட்டுற மாதிரி ஒரு சீன், இது ஒரு காட்சி, ஏதோ செல்லமாக தட்டுற மாதிரி. நான் நினச்சிட்டேன், ஓ அட்வைஸ் பண்ணி கிழிச்சுவார். தப்பு இல்லையா சார்? நான் கேட்குறேன், ஒரு ஆங்கர், அந்த ஆங்கர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அந்த கேள்வி பதில் சொல்ல முடியாமல் அந்த ஆங்கர் கண் கலங்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி உருவாயிடுது. அந்த ஆங்கர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து கணவனை விட்டு விலகி வந்து பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அந்த ஆங்கரோட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கல்யாணமும் பண்ணிக்கலை, மனைவின்ற அந்த ஸ்தானத்தையும் கொடுக்கல. ஆனால் நீங்கள் சொத்து எழுதி வைக்கிறதுலாம் கவலை கிடையாது. நீங்கள் எவ்வளோ சொத்து எழுதி வச்சாருன்னா நமக்கு என்ன, அதை பற்றி நம்ம சொத்தை பற்றி நமக்கு கவலையே இல்லை. அதுக்கு திருச்சி சூர்யா இருக்காப்புல, அவர் பார்த்துப்பார். ஆனால் நமக்கு அது பிரச்சனையே கிடையாது.
ஆனால் ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கை வந்து நீங்கள் அந்த பெண்ணை வந்து திருமணம் பண்ணி கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து உங்களோட வயதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 வயசு சின்ன பொண்ணு. அதை வந்து சின்ன பொண்ணுனா நான் வயதில் என்ன அதை வந்து ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு கௌரவமாக ஒரு கண்ணியமான ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா பரவாயில்ல. அதுவும் இல்லை. ஏற்கனவே ஒரு வாழ்க்கை தொங்கிக்கிட்டு இருக்குது. அந்த ஒரு வழக்கறிஞருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே ஒரு புள்ள இருக்கிறான். அந்த வாழ்க்கையே இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னடா நீ யாரா நீ யார் நீ இதை தாண்டி இருக்கிற ராத்திரி 24 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய போலீஸ்காரனை நோண்டிக்கிட்டே இருக்கிற உண்மை தானே? எத்தனை போலீஸ்காரர்களை எத்தனை வந்து துறை அதிகாரிகளை வந்து நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து குற்றம் சொல்லியிருக்க, குறை சொல்லியிருக்கிற. நீ சொல்லலாம். ஆனால் நீ சுத்தமாக வந்தியா? நீ வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையாக சம்பாதிக்கிறவனா? நீ பிளாக்மெயிலர்ன்றது ஊருக்கே தெரிஞ்சு போச்சு, உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. அப்போ அவ்வளோ ஆணவமா நம்மளை ஏன் கேள்வி கேட்க முடியாது? இவன் யோக்கியமா, அவன் யோக்கியமா, இவன் யோக்கியமா, அவன் யோக்கியமா? அதுதான் புரியுதுங்களா? இப்போ சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இறுக்கி பிடிக்குது உள்ள. இங்கே சட்டத்துக்கு முன்னாடி சட்டம் இரும்பு மாதிரி சார். நிர்வாகம் சட்டம் என்பதெல்லாம் இரும்பு மாதிரி. இப்போ கைது பண்ணும்போது ஏதோ அடிதடி நடந்ததுன்னு சொல்கிறேன் சார். இவன் எல்லாம் பண்ணுவான் சார். இது எல்லாம் பாருங்கள் சார். போய் போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. விசாரணையில் போய் என்னன்னு சொல்லிட்டு வரணும் இல்லையா சார்? உனக்கு மரியாதை கொடுத்தும் பேசுகிறாங்க. அதே வாசலில் நின்று அதே போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வந்து விமன் இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், அது வந்து பார்த்திங்கன்னா மேல் இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், ஃபீமேல் யாருன்னா இருக்கட்டும். ஆனால் நீங்கள் வந்து அந்த பேசக்கூடிய வார்த்தைகள் அதை உடனே வீடியோ 2 வச்சுக்கிட்டு இப்போ வீடியோவே இல்லை. ஆனால் நீ ஆந்திராவில் பிடிபட்டேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் நம்புவோம். அமெரிக்காவில் பிடிச்சுன்னு சொன்னால் கூட நாங்கள் நம்புவோம். எந்த மீடியாவும் இல்லை இப்போ உங்ககிட்ட. எப்போ பார்த்தாலும் மீடியா சார். மீடியான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டு தான் சார் எல்லாத்துக்கும் நீ மீடியா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டாங்கன்னா உடனே 4 மீடியாவோட போகிறேன். உன்னை நம்பி வந்தவங்களாம் இப்போ என்ன ஆனால் பார்த்தீங்கல்ல? யாரையாவது காப்பாற்ற முடிஞ்சவனால? யாராவது ஒருத்தரை நீ வந்து சந்தோஷமாக வச்சுருக்கிறியா? அம்மாவை சந்தோஷமாக வச்சுருக்கிற கிடையாது. அவங்களுக்கு பழகிடுச்சு. இது உங்க கூட இருந்து நெஞ்சு படபடுத்து அவங்களுக்கு வந்து பழகிடுச்சு. யாரையாவது கட்டின பொண்டாட்டி, முதல் பொண்டாட்டி என்னாச்சுன்னே தெரியல. 2வது பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோர்ட்டுக்கு போனால் அங்கே வந்து வழக்கறிஞர் போனால் அங்கே வந்து அங்கேயும் அது வில்லங்கமாச்சு. அதுக்கு பிறகு சில சலசலப்பு இருக்குது. நம்ம அதுக்கிட்ட போவேணாம். அதுக்கப்புறம் தான் இந்த மாலதி. என்ன நீ அவ்வளோ பெரிய ஆணாக இருக்க நான் கேட்குறேன். நீ பெரிய ஆணாக இருக்கண்ணா? ஒரு பெண்ணை வச்சு நல்லபடியாக வச்சு சந்தோஷமாக வாழ்கிறது தான் சார் ஆணாக இருக்கேன். கட்டின பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து கண் கலங்காமல் காப்பாற்றினா தான் நீ ஆணாக இருக்க. ஆணாக இருக்கன்னா நீங்கள் இப்போ உடம்பு பில்டப் பண்ணின்னு நினச்சிக்கிறான். பல பேர் அப்படி தான் நினச்சிருக்கிறான். ஜிம்முக்கு போயிட்டு நம்ம இப்படி அப்படி தான் நினச்சிருக்கிறான். ஆணாக இருக்குன்னா அது கிடையாது. பெத்த தாய் தந்தைக்கு நல்ல பிள்ளைய ஒழுக்கமான பிள்ளையாக இருந்தானா அவன் ஆணாக இருக்கேன். கட்டின பொண்டாட்டிக்கு உண்மையாக இருந்தானா அவன் ஆணாக இருக்கேன். பெத்த பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தகப்பனுடைய கடமையை செஞ்சானா அவன் ஆணாக இருக்கேன். இவ்வளோ இருக்குது பட்டியல். ஸோ இது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொறுக்கித்தனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊரில் இருக்கிற இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, நக்கல் கிண்டல். நீங்கள் ஒரு துறை அதிகாரியை நீங்கள் வந்து அதுவும் குறிப்பாக காவல்துறை அதிகாரியை நீங்கள் வந்து சட்ட ஒழுங்கியை பாதுகாக்கக்கூடிய சராசரி மனிதர்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனைத்து விதமான மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பாதுகாப்பு அரண். அவன் பணக்காரன், ஏழை, நடுத்தர வர்க்கம் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை தான். அந்த காவல்துறை உயர் அதிகாரியை வந்து போட்டு நீ வந்து காலில் போட்டு மிதிக்கிற, ஏளனமாக பேசுகிற, கேலியாக பேசுகிற, கிண்டலாக. அப்போ ரவுடி பசங்களுடைய வந்து எண்ணம் எப்படி இருக்கும்? பா அண்ணன் சவுக்கு அண்ணன் பொழந்துட்டாரியா, வகுந்துட்டாரியா, அப்படியே நிமித்திட்டாரியா அப்படின்னு. அப்போ என்ன ஆகும்? ஒரு காவல்துறை அதிகாரியை நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து அட்டாக் பண்ணுறீங்க, வன்மத்தோடு நீங்கள் பேசுகிறீங்க, கேலி கிண்டல் பண்ணுறீங்க, நீங்கள் வன்மத்தோடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வெறுப்பை வந்து உமிழுறீங்கன்னு சொன்னால் சமூகத்தில் இருக்க குற்றவாளிகளுடைய பார்வை வந்து எப்படி சார் இருக்கும் அந்த அதிகாரி மீது? அது யாருன்னா இருக்கட்டும் சார், டிஜிபியாக இருக்கட்டும், கமிஷனராக இருக்கட்டும், யாருன்னா இருக்கட்டும், அந்த பதவியில் எந்த மனிதர்னா இருக்கட்டும், நமக்கு அது அவசியமே இல்லை. ஆனால் ஒரு பெரிய பதவியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலில் போட்டு மிதிக்கிறீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட மீடியா பவர் இருக்குதுன்றதுனாலேயே அப்போ சமூகத்தில் இருக்க ரவுடிகளுடைய பார்வை எப்படி சார், சமூக விரோதிகளுடைய பார்வை எப்படி சார் இருக்கும்? நமக்கெல்லாம் யார் பாதுகாப்பு? இப்போ நானே கேட்குறேன் வந்து பார்த்தா உங்கள் வீட்டில் 4 கல் விட்டால் நீங்கள் அடுத்த நேரம் ஒன்றும் இல்லை அந்த மலத்தையே என்னமோ கொட்டினாங்கல்ல, அப்போ நீ என்ன பண்ண? எந்த போலீஸை நீ வந்து அவமரியாதை பண்ணியோ அதே போலீஸில் தான் நீ புகாருக்கு போகிற. எல்லாருக்கும் அதான் நிலைமை. எல்லாருக்கும் அதானே சார் நிலைமை. நம்ம சொல்லிடலாம் சட்டம். இப்போ நான் கேட்குறேன் வந்து விஜய் இப்போ சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு ஆதவர்ஜனாக பேசுகிறான்.
நாளைக்கே 2 வந்து அங்கே ஒரு கிளாஸ் பீஸ் ஏதோ ஒன்று விழுந்துச்சு, உடனே வந்து என்ன செய்கிறான், காவல்துறை நடவடிக்கை. டேய் நீ தானடா சொன்ன, நீ தானே சொன்ன காவல்துறை பாதுகாப்பு தரல, இந்த அதிகாரியை மாற்று, அந்த அதிகாரியை மாற்று, இவனை மாற்ற சொல்லி எலெக்ஷன் கமிஷனில் போய் சொல்கிறேன். ஆனால் ஒரே ஒரு கிளாஸ் பீஸ் வந்து விழுதுது, அதுவும் விட்டவனும் அதுவும் அந்த கிளாஸ் பீஸ் உங்காலு தான். இது உடனே வந்து அலற என்ன சொல்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கணும். இப்போ புரியுதில்ல? அப்போது இதுதான் ஒரு துறையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவமரியாதை பண்ணக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட சில துறைகள் இருக்குது சார், அது மருத்துவத்துறை, காவல்துறை, இந்த துறையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக டைரெக்டாக வந்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுற துறை இதெல்லாம். அது பொது சுகாதாரத்துறையாக இருக்கட்டும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொது சுகாதாரத்துறையில் இருக்கிற துப்புரவு பணியாளர்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சைப்படுத்தி நீங்கள் பேசுனீங்கன்னா அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அல்றதை விட்டான்னா முடிஞ்சிச்சு கதை. இது குப்பையை அல்றதை விட்டான்னா முடிச்சு. ஒரே ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை இப்படி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்றீங்களா, ஒரு நாள் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். இது ஒரு நாள் ஸ்ட்ரைக் தான். ஒரே ஒரு நாள் ஸ்ட்ரைக்கில் என்ன ஆகும் தெரியுமா? காவல்துறை வந்து ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா ஒட்டுமொத்த அதிகாரிகளும் டாப் டு பாட்டம் வரைக்கும் கான்ஸ்டபிள்லேருந்து ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, மற்ற துறை சார்ந்தவங்களாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி பண்ணால் என்ன ஆகும் சொல்லுங்கள்? அதேமாதிரி மருத்துவத்துறை, பொது சுகாதாரத்துறை, காவல்துறை, இந்த துறையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற போக்கில் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்லலாம் நீங்கள் பேச முடியாது சார். குறைகள் இருக்க தான் செய்யும், அங்கே ஒன்று இங்கே என்னமோ குறைகள் இருக்க தான் செய்யும். தனிநபருடைய ஆட்டிடியூடு அது. அதை வச்சு நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் காவல்துறையே வந்து சொல்லிட முடியாது. ரெண்டாவது அப்படியே நீங்கள் சொல்கிறதா கூட பார்த்தீங்கன்னா அந்த குறைகளை திருத்துற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே சார். ஆனால் சவுக்கு சங்கர் பண்ணது அத்தனையும் வன்மம், அத்தனையும் வன்மம். நீங்கள் எடுங்க, பேச்சு எடுங்க, நீங்கள் வந்து அந்த பாடி லாங்குவேஜ் எடுங்க நீங்கள் முதல்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் கண்டிக்குது, உச்சநீதிமன்றம் சொல்லுது இப்படிப்பட்ட ஒரு கேவலமானவனை வந்து நான் வந்து யாரும் வந்து பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லுது. உயர்நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்வைஸ் பண்ணணும் அவங்க அம்மான்னு சொல்லுது. எவ்வளோ விஷயம் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து லெஃப்ட்டில் புறந்தள்ளிவிடுவீங்களா சார்? நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் நான் கேட்குறேன். காவல்துறை மட்டுமா உங்களுக்கு எதிராக இருக்குது, நீதித்துறையும் சேர்ந்தே எதிராக இருக்குது. என்றைக்கு நீங்கள் நீதித்துறையில் வேலை செய்யக்கூடிய அந்த பணியாளர்களை வந்து நீங்கள் வந்து கொச்சப்படுத்தி பேசுனியோ, காவல்துறையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலை செய்யக்கூடிய வந்து அந்த ஊழியர்களை வந்து பார்த்தீங்கன்னா நீ கொச்சப்படுத்தி பேசுனியோ அன்றைக்கே முடிஞ்சு. எல்லா துறையிலையும் குறைகள் இருக்குது. ஆனால் அந்த வன்மத்தோடு சொல்கிறீங்க பார்த்தியா, அந்த வன்மத்தை அதுவும் சொல்லும்போது ஃபெலிக்ஸை பார்க்கணும். இது இவர் சொல்லும் போது அவர் அதை ஆமோதிப்பார். யார்? ஃபெலிக்ஸு. இன்றைக்கி பார்த்தான் ஃபெலிக்ஸு, ஆஹா இதுக்கு மேலே இருந்தோம்னா சவுக்கு சங்கரோடு நம்ம சேர்ந்துருந்தோம்னா சிக்கி சீரடிச்சு சின்னாபின்னமாயிரும். டக்குன்னு ஜம்ப் ஆகிட்டான். ஜோசப் விஜய் கிட்ட ஃபெலிக்ஸ் ஐக்கியமாயிட்டான். புரியுதுங்களா? ஏன்னா அவன் தன்னை பாதுகாத்துக்கிறான், அவ்வளோதான். இப்போ நீ போக்கிற இல்லாமல் மாலதி இட்டுன்னு ஊர் ஊராக தெரிஞ்சுனுக்கிற. இது தேவையா? இந்த நிலைமை எதுக்கு சார்? அப்போது இந்த இடத்துல நீங்கள் அதுதான் கண்ணதாசன் சொன்ன விஷயம் சார். அடுத்தது சான்ஸ் இருக்கா தாவேக்காவுக்கு ஒரு வேட்பாளர்? அது வாய்ப்பு இல்லை. ஒரு பை எலெக்ஷன் வந்தால் ஒரு வந்து சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முன்னமே கேட்டிருந்தாலும் பரவாயில்ல, அங்கே போய் சேர்ந்துடலாம். அவன் பார்ப்பான். அப்போ கூட இவன் வந்து எங்கேயுமே யாருக்கிட்டையாவது ஒரு இடத்துல விசுவாசம் இருக்கணும் சார். எங்கேயுமே விசுவாசம் இல்லை சார். ஒரு துறையிலேருந்து நீங்கள் வந்து நீக்கப்படுறீங்கன்னு வச்சுங்க சார், அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஒரு துறையிலேருந்து நீக்கப்படுறீங்கன்னா அந்த துறையில் இருக்கக்கூடிய பல நபர்கள் வந்து கேட்டால் அந்த அதிகாரிகளுக்குள்ளே இருக்கிற அந்த அதிகார போட்டி, அதிகார அந்த என்ன சொல்ல கேட்டால் வந்து போட்டி மட்டுமே இல்லை, பொறாமை, வன்மம், இதெல்லாம் இருக்கும் ஒரு அதிகாரிகளுக்குள்ளே இருக்கும். அதாவது அந்த ப்ரொஃபஷனல் பாலிடிக்ஸ், அது ப்ரொஃபஷனல் பாலிடிக்ஸ், தொழில் ரீதியான அரசியல் வந்து எல்லா துறையிலையும் இருக்கும் சார். தள்ளுமுள்ளு இருக்கும். நீ பெரியவன், நான் பெரியவன், எனக்கு கீழே, உனக்கு மேலே, இப்படிலாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து அரசியல் பண்ணும்போது சில பேர் என்ன செய்யணும்னா சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்களை வந்து பயன்படுத்திப்பான். என்னன்னு கேட்டால், அண்ணே ஒரு தகவல் சொல்கிறேனே அப்படி சொல்லிட்டு தகவல் சொல்கிறவங்களாம் உன்னை காப்பாற்ற மாட்டான். இன்றைக்கி இப்படியா சொல்கிறது, அவனுடைய அரிப்புக்கு அவன் வந்து தீர்த்துப்பான். ஒரு தகவல் வந்து சவுக்கு சங்கர்கிட்ட போடியா, அவன் தான் என் சரியான ஆள், அவன் எடுத்து விடியா, இது ஸ்ப்ரெட் ஆகட்டியா, அப்போ தான் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்காது, அந்த இடத்துல நான் வரேன். இதெல்லாம் நடக்கும் சார். ஒரு துறையில் வந்து இதெல்லாம் நடக்கும். நீ தான் எச்சரிக்கையாக இருக்கணும். நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு வந்து அரிப்படிச்சா சொரிகிற சீப்பு மாதிரி நீ அவனுக்கு செயல்பட்டல, கடைசியில் இப்படி ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும், இந்த துறையே ஏதோ நம்மளை நம்பி தான் வந்து இருக்கிற மாதிரி. ஏன்னா நம்ம போடுற வீடியோ 10 லட்சம் பேர் பார்க்குறான், பாதி பேர் 5 லட்சம் பேர் மாலதிக்காக பார்த்தான், அது கூட உனக்கு தெரியல. ஏன்னா கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், மாலதியோட காஸ்டியூமை பற்றி, கம்மலை பற்றி, ஹேர் பேண்டை பற்றி, இதுதான் இருக்கும். பாருங்கள், கமெண்ட் எடுத்து பாருங்கள். ஆனால் இவன் நினச்சிடும் 10 லட்சம் பேர் நம்ம பேசுகிற கருத்தை அப்படியே உள்வாங்கி பார்க்குறாங்க, அப்படியே ஒரு நினைப்பு. ஸோ எல்லாம்
நான் மீண்டும் சொல்கிறேன், சவுக்கு சங்கருக்கு மட்டுமே இல்லை, இந்த காலை மடக்கி உட்காந்துட்டு பேசுகிறாங்கல்ல அவங்க அத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன், ஊடகத்தில் நம்ம பேசுகிறோன்றதுனாலேயே ஊடகத்தில் ஒரு ஊடகவியலாளராக நம்ம பேசுகிறோம், ஒரு பத்திரிகையாளராக பேசுகிறோன்றதுனாலேயே நாம் தான் பெரிய ஒரு ஹெட்டு, நம்ம இப்போ சொல்கிறது தான் சரியானது, நம்ம தான் மிகப்பெரிய அறிவுஜீவி அப்படின்னு. ஊடகத்தை பார்க்குறவங்களும் நம்மளை விட அறிவாளிலாம் இருக்கிறாங்க. அவங்க உயர் பதவியில் இருக்கட்டும், அல்லது சாதாரண ரிக்ஷா ஓட்டுறவங்க கூட இருக்கட்டும், இப்போ ஆட்டோ ஓட்டுற நபராக இருக்கட்டும், இல்லை ஒரு கடையில் இருந்து இந்த பிளாட்பார கடையில் வியாபாரம் பண்ணக்கூடிய இருக்கட்டும், யார் வேணால் இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க அறிவுக்கு உட்படுத்தி தான் நம்ம வீடியோக்கெல்லாம் பார்க்குறாங்க. அதனால் நாம் தான் பெரிய ஆளுமை என்ற எண்ணமே வரக்கூடாது. அதை தாண்டி நான் ஒன்று சொல்கிறேன், என்னென்னு கேட்டிங்கன்னா, வன்மம் இருக்கக்கூடாது. இது நம்மக்கிட்ட ஊடகம் இருக்குது, நாம் நினச்சா இந்த காவல்துறையை அப்படியே பஸ்வமாக்கிற முடியும், அப்படியே ஆட்சியை அப்படியே புரட்டி போட்டுற முடியும், அப்படியே எடப்பாடியை கொண்டு முதலமைச்சராக்கிற முடியும். நான் சொல்கிறேன், இந்த அறிவு கட்ட முண்டம் இந்த சவுக்கு சங்கர் சொல்கிறேன், ஸ்டாலின் ஆண்டாலும் எடப்பாடி ஆண்டாலும் அல்லது வேறு யார் ஆட்சி ஆண்டாலும் சரி, அண்ணாமலை ஆண்டாலும் யார் ஆண்டாலும் அதே காக்கி யூனிஃபார்ம் தான், அதே அதிகாரிகள் தான். அதனால் அப்படியே ஆட்சி மாறணும்னா அப்படியே எல்லாம் மாறிடும், அப்படியே நம்ம காலு கீழே வந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்னை கேட்டால் பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் பார்த்திங்கன்னா இனி வேஸ்ட்டு, எதுவும் இனி யாருக்கும் உன்னால் யாருக்கும் பயனில்லை, குடும்பத்துக்கும் பயனில்லை, சமூகத்துக்கும் பயனில்லை. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலை சாப்பிட்டே இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிறான் பாரு, இந்த ஊடகங்கள் பார்க்குறான் பாருங்க, வேர்க்கடலை சாப்பிட்டு டைம் பாஸிங்க்கு பார்க்குறான் பாருங்க, அவனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தேடுவானுங்க, ஐயோ சவுக்கு சங்கர் இல்லை. அப்படி சவுக்கு சங்கர் இல்லும்போது பார்த்திங்கன்னா அதை விட கவலை என்னான்னு கேட்டிங்கன்னா, மாலதியும் இல்லை, சவுக்கு சங்கர் தான் இல்லை, மாலதி பாவங்க, மாலதியும் கைது செய்தேன். அவங்க செய்த பாவத்தை அனுபவிக்கணும் சார், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். பாவம் புண்ணியத்தில் எனக்கு நம்பிக்கை, இறை நம்பிக்கை எனக்கு கிடையாது, ஆனால் பாவ புண்ணியத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. பாவம் செய்யக்கூடாது, நீங்கள்லாம் பாவம் செய்தவனுங்க அனுபவிக்கிறீங்க, அவ்வளோதான். நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், உங்களை சொல்லலை, சவுக்கு சங்கர் தான் நான் சொல்கிறேன். தொடர்ந்து பேசு. நன்றி சார்.